Taste the Daily. வேலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 10 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் பைப்லைன் உடைந்து குடிநீர் வீணாக சாலையில் ஓடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அல்லூர் கிராமத்தில் மெயின் ரோட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டதாக கூறப்படும் பைப்லைன் உடைந்துள்ளது. விடியா திமுக அரசு தரமற்ற முறையில் பைப்லைன் அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நேற்று திடீரென அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்து சீரானதால் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலை 7 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவியது. குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். தாம்பரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்வோர் என பலரும் அவதிக்குள்ளாகினர்.